நினைத்தேன் வந்த சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகலாம். கவின் தான் வின் பண்ணியிருக்காரு. எப்படி வின் பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்தது டிராயிங் போட்டியில் யாரெல்லாம் கலந்துருக்கீங்க சேர்ந்துருக்கீங்க வாங்க, பேர் கொடுத்தவங்களாம் உள்ள வாங்கன்னு ஒரு ஸ்டாப் வந்து கூப்பிடுறாங்க. அதில் எல்லாருமே உள்ள வராங்க. கவினும் வந்திருக்காரு. மனோகரி வில்லத்தனமாக ஒரு டீச்சரை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சுட்டியாங்கிறாங்க. கண்டிப்பாக கவின் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாம் கந்தரகோலம் பண்ணி வச்சுட்டாங்கிறாங்க அந்த டீச்சர். நல்லா பக்காவாக ரெடி பண்ணிட்டேன், கண்டிப்பாக கவின் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, நீங்கள் தைரியமாக இருங்கிறாங்க. எல்லாரும் படம் வரையறதுக்கு தயாரா அப்படின்னு டைம் கொடுக்குறாங்க. அந்த டைம்க்குள்ளேயே எல்லாரும் வரைஞ்சிருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த இடத்துல போய் உட்காரும்போது கவின் அவரோட ஷார்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த ஏர்போர்ட் சீட்டில் வெறும் பெயிண்டாக கொட்டியிருக்கு. எல்லாமே அந்த டீச்சரோட வேலை தான். கவின் கொஞ்சம் ஏமாந்துருக்கும் போது அந்த நேரம் பார்த்து அந்த சீட்டெல்லாம் எடுத்து கலர் பெயிண்ட் எல்லாம் கொட்டி அந்த கலர் பென்சில் எல்லாம் உடச்சி கசாமுசான்னு வடி வச்சிடுறாங்க. இதை கவின் கவனிக்காமல் எல்லாம் ரெடியாக இருக்குன்னு நினச்சிட்டு வந்து உட்காந்து ஆர்வமாக எடுத்து பார்க்கும்போது எல்லாமே கந்தரகோலமாக இருக்குது. இதை பார்த்ததும் கவினுக்கு பகிர்ங்குது. அந்த பக்கமாக தமிழ் ஜன்னலோரமாக நின்றுட்டு கவினுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது கவின் ஏன் முகம் இப்படி மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு கவின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சுடர் என்னோட சாட்ல யாரோ பெயிண்ட் எல்லாம் இந்த மாதிரி கொட்டி வச்சுட்டாங்கன்னு கவின் எடுத்து காட்டுறான். இதை பார்த்ததும் சுடர் கிளாஸ்க்குள்ள ஓடி வராங்க. கவின் என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாரு சுடர், நான் நீட்டாக தான் வச்சிருந்தேன், யாரோ பெயிண்ட் எல்லாம் என்னோட ஷார்ட்ல கொட்டி வச்சுட்டாங்க பாருங்கிறாங்க. சரி கொடுன்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து மிஸ் கிட்ட காட்டுறாங்க. இங்க பாருங்க, கவினோட ஷார்ட்ல யாரோ இந்த மாதிரி எல்லாம் பெயிண்ட்டை கொட்டி வச்சுட்டாங்க, பேப்பர் மாற்றி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் மாற்றி கொடுக்க முடியாதுன்னு அது வந்து மனோகரியோட ஆள் தான் அந்த டீச்சர். அந்த டீச்சர் அவன் தோக்கணுங்கிறதுக்காகவே இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ சுடர் கேட்கும்போது அவங்க சம்மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. குழந்தைங்க தப்பாக வரைஞ்சிட்டு மறுபடியும் எனக்கு பேப்பர் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க முடியுமா? அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது, வரைஞ்சது தானே அந்த மிஸ் வேற ரெடியாக சொல்லிடுறாங்க. சுடர் போனதுமே வெளியில் நினைக்கிறாங்க. சார் நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்க, கவினோட ஷார்ட்ல யாரோ பெயிண்ட் எல்லாம் கொட்டி வச்சுட்டாங்க, நாஸ்தி பண்ணி வச்சுட்டாங்க, அவங்க எப்படி வரைவா ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார், நீங்களாவது வந்து சொல்லுங்க, அவனுக்கு வேற ஷார்ட் மாற்றி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. எழிலும் சொல்லிடுறாங்க, கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இல்லை கொடுத்தது தான், நம்ம போய் சப்போர்ட் பண்ணக்கூடாது, குழந்தைங்க ஏன் அசால்ட்டாக இருந்தால் அவன் வரைஞ்சது தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கமாக மாதிரி ஜாட பண்ணி சுடரை கூப்பிடுறாங்க. சுடரும் அவங்க கிட்ட போய் உள்ளதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டதும் இந்த மாதிரி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன்னு சொல்ல, நான் உனக்கு பக்கபலமாக துணையாக இருக்கேன்னு சொல்ல, அவன் கைக்கு மனசுக்கு என்ன படுதோ அதை வரைய சொல்லு, அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படிங்கிறாங்க. இந்த சுடர் அதே மாதிரி இந்த என்ன சொன்னாங்களோ அதையே போய் கவின் கிட்ட சொல்கிறான். கவின் உனக்கு என்ன தோணுதோ அதை நீ அப்படியே வர, அதில் உனக்கு கரெக்டான பிக்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க சுடர். கவினும் தைரியமாக சரின்ட்டு எல்லாரும் அந்த ஸ்கெட்சில் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. கவின் மட்டும் கை விரலில் வச்சு வரைகிறான். யாரோ வரைஞ்சு கொடுக்குற மாதிரியே அப்படியே இந்துமதி தான் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க. கவின் அழகாக இந்துமதி ஃபோட்டோவை அப்படி அழகாக வரைஞ்சிடுறாங்க. எல்லாரும் வரைஞ்சு படத்தை சப்மிட் பண்ணுறதுக்காக டேபிளில் வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அதை செலெக்ஷன் பண்ணி யார் நல்லா வரைஞ்சிருக்காங்கன்னு எடுத்து காட்டுறாங்க. எல்லாரும் வரைஞ்சதோட கவின் வரைஞ்ச படம் தான் சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி என்னதான் படம் வரைஞ்சிருப்பா அப்படின்னு எல்லாருமே அவளோட எதிர்பார்க்குறாங்க. மார்க்கம் கொடுத்து ஜட்மெண்ட் சொல்றதுக்காக ஒருத்தர் வர்றாங்க. அப்படி என்னதான் வரைஞ்சிருப்பான், கவினுக்கு என்ன மார்க் தான் கிடைச்சிருக்கா அப்படின்னு எதிர்பார்க்காங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு கவினோட படத்துக்கு தான் அவ்வளோ வேல்யூ கொடுக்குறாங்க. கவின் வரைஞ்ச படத்துக்கு நல்ல மார்க்கம் கொடுக்குறாங்க. அப்படி என்னதான் வரைஞ்சிருப்பான்னு எழில் பார்க்குறாங்க. சார் உங்கள் பையன் எப்படி படம் வரைஞ்சிருக்கான் பாருங்க, இந்த பெருமையெல்லாம் உங்களுக்கு தான் சார் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எழிலையும் பாராட்டுறாங்க. எழில் அந்த நிகழ்ச்சியில் கவினை கட்டி தழுவி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க. எழில் செய்கிற செய்யெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரியும் சரி இந்த பக்கமாக சுடரும் சரி ஆச்சரியத்தில் அப்படி எழில் சாருக்கு இவ்வளோ பசுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமாக மனோகரி எப்படியும் எழிலை எல்லாரும் சேர்ந்து கோவப்படுத்த போகிறாங்க, எழில் கோவமாக தான் நிற்க போகிறான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ மனோகரியோட முகத்தில் நல்லா கரிய பூசிட்டான் கவின். மனோகரிக்கு ஒரே ஷாக், என்னது இந்த டீச்சர்கிட்ட நம்ம ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்யலையா, இப்படி அள்ளி எடுத்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த எழில், அப்படி என்னதான் வரைஞ்சிருப்பான் அப்படின்னு மனோகரியும் போய் பார்க்குறாங்க. அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க. பேய் இருந்த மாதிரி மனோகரி நிற்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.